கர்த்தருக்கு காத்திருக்கிறதும் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்வது ஒரே ஒரு காரியம். கர்த்தருக்கு காத்திருக்குன்னா அவர் எந்த காரியத்தை குறித்து சிந்திக்காமல் கர்த்தர் என்ன சொன்னார், இன்னைக்கு என்ன வசனம் கேட்டோம், எதை அறிந்து கொண்டோங்கிறத கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஜனங்கள் புது பலன் அடைவார்கள். சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நீங்கள் அமர்ந்திருந்துன்னா ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்லை, ரெஸ்டா இருந்து ஸ்டில்லா இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கிறார். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம செய்யக்கூடிய முதல் காரியம் அமர்ந்திருக்கணும், குவையட்டா இருக்கணும், ஸ்டில்லா இருக்கணும். மனது கண்ட காரியங்களை சிந்திக்காமல் எண்ணங்களும் சிந்தைகளும் தேவனை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எண்ணங்களா இருக்கணும். தேவன் மேல எண்ணங்களை பதிக்கக்கூடிய சிந்தையா இருக்கணும். வேற எதையும் சிந்திக்காமல் எண்ணங்கள் சிந்தைகளும் தேவன் மேல மட்டும் பதிஞ்சிருக்கணும். 40 ஆண்டுகள் மோசே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தார். 40 ஆண்டுகள்ங்க கர்த்தருடைய சித்தத்தை அறிந்திருந்தார். கர்த்தர் பேசுகிறதை குறித்த அறிவு அவர் கிடைச்சது. கர்த்தர் பேசும்போது முச்செடியில் எரியும் போது அவர் பக்கத்தில் போக அவருக்கு தெரியுது, அந்த அற்புதத்தை தேடி போக தெரியுது. கர்த்தருடைய காரியங்களை அறிந்து பவர்ஃபுல் மேனாக இருந்தார். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். இங்கே இருந்தால் 40 வருஷம் குவைட்டாக இருந்தார். கர்த்தருடைய சமூகத்தில் வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சாருன்னு இருக்காங்க. ஆடு மேய்க்கிற காரியத்திலையும் கர்த்தரை குறித்த எண்ணம் அந்த மனிதனுக்கு டாமினேட் பண்ணிட்டே இருந்துச்சு. யோவான் ஸ்நானன் வனாந்தரத்தில் இருந்தார். வனாந்தரத்திலிருந்து அமர்ந்திருந்து தேவனை அறிந்து தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கர்த்தருடைய வழியை என்ன என்று ஜனங்களுக்கு காமித்தார். புதிய ஏற்பாட்டில் மிக மிக முக்கியமான அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வருஷம் அரேபியாவில் தனியாக இருந்தார். 3 வருஷம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும், மாம்சம் என்ன சொல்லுது, ஐம்புலங்கள் என்ன சொல்லுதுன்னு எதையுமே சிந்திக்காமல் 3 வருஷம் கர்த்தருடைய சமூகத்தில் தனித்து அமர்ந்திருந்தார். அந்த அமர்ந்திருந்த காலத்தில் தான் சிலுவை குறித்த ரெவலேஷனை பெறார். அந்த ரெவலேஷனை பெற்றுட்டு அப்படியே எழுதலை, அந்த அறிவு அவருக்கு மேலும் துல்லியமான அறிவாக மாறுது, ப்ரிசைஸ் நாலேஜாக மாறுது. வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் 3/4 அந்த மனுஷன் எழுதுறாரு. அவர் எழுத பார்த்து பேதுரு ஆச்சரியப்படுகிறார், எனக்கு கூட விளங்கலாங்கிறாரு. ஆனால் அது கர்த்தருடைய வார்த்தைங்கிறாரு. ஏன்? அமர்ந்திருந்து தேவன் யாருன்னு கண்டுபிடிச்சார். மீட்பை குறித்து என்ன செஞ்சார், உயிர்த்தெழுதல் என்ன நடந்துச்சு, ஆச்சரியமா இருக்குங்க. உயிர்த்தெழுதல் குறித்துலாம் பேசுறாரு. அவ்வளத்தையும் கர்த்தருடைய பந்தியை குறித்து பேசுறாரு. அவ்வளத்தையும் எப்படின்னா அமர்ந்திருந்து அறிந்து கொண்டார். அவருக்கு கிடைச்ச அறிவு யூகம் கிடையாது. யூகத்தில் எழுதினாரு, இதே கற்பனையில் எழுதினார். துல்லியமான அறிவு. ஐசோலேட்டா இருக்கணும், ஆனால் அந்த உலகத்தினுடைய சத்தம் எண்ணங்கள் உள்ள புகாத அளவுக்கு பார்த்துக்கணும். உலகம் என்ன சொல்லுது, என்ன பேசுது, உலகம் கொடுக்குற தகவல் உள்ள அப்படி அட்டாக் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா சக்சஸாக வாழ முடியும், அமர்ந்திருக்க முடியும். உலகத்துடைய சிந்தைகள், உலகத்துடைய பேச்சுகள், உலகம் சொல்ற காரியங்கள் எதுவுமே மனதுக்குள்ள விடாமல் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்கன்னா, அமர்ந்து இருந்தீங்கன்னா தேவனை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னங்க, ஒரு விழுந்து போன சரீரம் நமக்குள்ள இருக்குங்க. ஆவி மட்டும்தான் மீட்கப்பட்டிருக்கிறது, விழுந்து போன சரீரம் இருக்கு. இது நிறைய தகவல்கள் நமக்கு சொல்லுது. இதை குறித்து என்ன, அதை குறித்து என்ன, இதை என்ன யோசிக்க போற, அதை என்ன யோசிக்க போறோம். அது அந்த தகவல் மனதில் உள்ள வந்த உடனே நம்ம குவைட்னஸ் போயிடும், நம்முடைய அமர்ந்து இருக்கிற தன்மை போயிடும். அமர்ந்திருந்த தன்மை போனதுக்கு அப்புறம் நம்ம தேவனை அறிய மாட்டோம். பிரச்சனையை நல்லா அறிந்திருப்போம், வாழ்க்கையில் சவால்களை குறித்த நிறைய தகவல் நமக்கு தெரியும். கர்த்தர் நம்மகிட்ட பேச விரும்புறாருங்க. கர்த்தர் நம்மகிட்ட 24 மணி நேரம் பேச விரும்புறாரு. பேச விரும்புறாரு இல்லைங்க, பேசிட்டு தாங்க இருக்கிறாரு. நமக்கு சத்தம் கேட்கல. ஏன் கேட்கல? மற்ற சத்தம், உலகத்துடைய நாய்ஸ் ஹெவியா கேட்குது நமக்கு. கல்யாண வீட்டில் சில பேசுவாங்க தெரியுமா, ஒரு சைடு மிருதங்க அடிக்கும். இப்போ தான் செண்டை மேளத்தின் வீட்டு வந்துடுறாங்க கேரளாவிலேருந்து.
அதுவும் அடிக்கும். அத்தனைக்கு நடுவில் சிலர் பேசுவாங்க தெரியுமா? எப்படித்தான் பேசுறாங்கன்னு தெரியல, துல்லியமா கேட்குது. ஏன்? அமர்ந்து இருக்கிறாங்க, அந்த சத்தம்லாம் காதல கேட்காத அளவுக்கு பேசுறாங்க. எல்லா சத்தமும் அடங்கிருச்சுன்னு வச்சுங்களேன், உள்ள ஆண்டவர் பேசுறவங்க தெளிவா கேட்கணும், துல்லியமா கேட்கணும். ஏசாயா 40 இருப்போம். ஏசாயா 40:31 தெரிஞ்ச வசனம் எல்லாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறதும் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்வது ஒரே ஒரு காரியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா வேறு எந்த காரியத்தை குறித்து சிந்திக்காமல் கர்த்தர் என்ன சொன்னார், இன்னைக்கு என்ன வசனம் கேட்டோம், எதை அறிந்து கொண்டோங்கிறத கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஜனங்கள் புது பலன் அடைவார்கள். சோர்ந்து போக மாட்டாங்க, பவர்ஃபுல்லாக ஆட்களாக மாறுவாங்க. பிரசங்கத்தை அப்படியே ரோட்டில் கீழே போட்டுட்டு எந்த பிரச்சனையோடு வந்தோமோ அதே பிரச்சனையோடு போக்குறவர்கள் நாளுக்கு டிப்ரெஷன் ஆகிட்டே இருப்பாங்க. யோசேப்பாத்துங்கிற ஒரு சின்ன ராஜாவுக்கு எதிராக ராஜாக்கள் எழும்பி வரான். யோசேப்பாத் என்ன பண்ணார்? அமர்ந்திருந்தார். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ஆனால் எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ கர்த்தர் பேசினாரா? கர்த்தர் பேசினார். 1000 பிரச்சனைகள், போராட்டங்கள், சின்ன தேசம், ராஜாக்கள் எழும்பி நிற்கும் போது பதறலை. பதறாம கண்களை தேவன் மேல நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் எக்ஸாக்ட் நாலேஜ் கொடுக்கிறார். சொல்லுகிறத விசுவாசத்தை வைக்கிறவரும் முடிக்கிறமாக இயேசுவை நோக்கினா ஃபோக்கஸ் பண்றது, அமர்ந்து இருக்கிறது, வேற எந்த சிந்தையும் விடாமல் கர்த்தரை மட்டும் பார்க்கிறது.